எப்போதும் இன்னொரு வழி, இன்னொரு செயல்முறை இருக்கவே இருக்கிறது. தேடல் உள்ளவர்கள் அதை கண்டடைவார்கள். எப்போதும் இன்னொரு வழி, இன்னொரு செயல்முறை இருக்கவே இருக்கிறது. தேடல் உள்ளவர்கள் அதை கண்டடைவார்கள். ஜோசப் மார்ஜினி சொல்றாரு இது. அதாவது தேர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். எப்பயுமே இன்னொரு தடவைன்னு ஒன்று இருக்கு. தேர் இஸ் ஆல்வேஸ் அன் அல்டர்னேட்டிவ். நாங்கள் போட்டிகள் எல்லாம் நிறைய இளைஞர்கள்ட்ட, தோத்த இளைஞர்கள் நாங்கள் சொல்றது, தோத்துட்டோம்னு கவலைப்படாதீங்க. தோத்துட்டோம்ன்ற அந்த தோல்வி மனப்பான்மை உங்க உள்ளத்துக்கு செஞ்சிடக்கூடாது. உள்ளத்துக்கு போய் நீங்க வந்து தாழ்வு மனப்பான்மையால ஏதாவது தவறு செஞ்சிடக்கூடாது. தோல்வி அடைஞ்சிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. அடுத்த தடவை நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் நெக்ஸ்ட் டைம். எப்பயுமே நம்மளுக்கு இன்னொரு தடவைன்னு ஒன்று இருக்கு. அதை தான் இந்த ஜோசப் மாதிரி சொல்றாரு. எப்போதுமே இன்னொரு வழி, இன்னொரு செயல்முறை இருக்கவே இருக்கிறது. தேடல் உள்ளவர்கள் அதை கண்டடைவார்கள். இந்த பாருங்க, இப்ப கூட நான் உதாரணம் சொல்றேன். நீட் தேர்வுல நிறைய பேர் இப்ப பரீட்சை எழுதிட்டு வந்த பிள்ளைய அதுக்கெல்லாம் ரஃபா ஒரு மார்க் போட்டு பார்த்துட்டு, ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகள், நிறைய பெண்கள் எல்லாம் இறந்துருச்சு. ஒரு பையன் கூட இறந்துட்டாப்புல. இதெல்லாம் தேவையில்லாதது. இந்த தடவை நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த தடவை பாஸ் ஆக போறீங்க. அடுத்த தடவை நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த தடவை பாஸ் ஆக போறீங்க. இந்த உலகத்துல இதே ஒண்ணுதான் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க எப்பயுமே இன்னொரு முறை, இன்னொரு வழிமுறை இருக்கு, இன்னொரு செயல்முறை இருக்குன்னே நினைங்க. எப்பயும் பயந்துடாதீங்க. ரெண்டாவது, ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கான ஒரு தவறான தீர்வு தான் தற்கொலை. ஒரு சாதாரண விஷயத்துக்கான ஒரு தவறான தீர்வு தான் தற்கொலை. நீங்க வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், 1,00,000 கொடுக்கணும்னா அதை நீங்க கொடுத்தான் ஆகணும். நீங்க ஒரு தோல்வியை சந்திக்கணும்னா அதை சந்தித்து தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னா அதை வரத்தான் செய்யும். அதனால நீங்க எதையுமே சந்திக்கணும், சந்திக்க தயாரா இருக்கணும். அதுல இருந்து நம்ம விடுதலை பெற நம்ம முடியும். எதுக்காக நம்ம உயிரை மாயத்துக்கிட கூடாது. எப்பயுமே அடுத்த தடவைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க மறந்துடாதீங்க. அதை தான் இந்த விஷயத்துல ஜோசப் மார்ஜினி சொல்றாரு. ஓகே, நல்லா உணர்ந்து பாருங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம், தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அல்டர்னேட்டிவ். இந்த வழி இல்லைன்னா இந்த பரீட்சை இல்லைன்னா அடுத்த பரீட்சை, இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை, இந்த காதலி இல்லைன்னா அடுத்த காதலி, இந்த மனைவி இல்லைன்னா அடுத்த மனைவி. சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.